Let us all close our eyes, bow down our head. God wants to speak with us. பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே பேசும்படி கடந்து வந்திருக்கிறார். ஒரு மனித சத்தத்தை அல்ல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தகப்பனே, ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த ஸ்தலத்தில் வந்து நிற்க அன்பு பிள்ளைகளை காண நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் கட்டி தந்த இந்த புதிய தேவாலயத்திற்காய் ஸ்தோத்திரம். அன்பு பிள்ளைகள் விடுதலையோடு உம்மை ஆராதிக்க இன்னும் அநேகரை அக்கம் பக்கம் கொண்டு வாரும். அநேக காலியான இடங்களை நிரப்பும். ரட்சிக்கப்படுகின்றவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அந்த வார்த்தையின்படி இனிமேலும் நிறைவேறுவதாக. ஏற்றுக்கொண்ட பாஸ்டர் ஐயாவுக்காக, பாஸ்டர் அம்மாவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நீர் என்னோடு பேசும், எங்கள் அனைவரோடும் பேசும். உடைய வார்த்தைகள் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. சபையார் எல்லாரும் சத்தமா ஆமேன். சரி, ஒரு சின்ன அறிவிப்பு. 6வது முறையாக அடிமை எழுதிய சிங்கார மாளிகை புதுசாக வந்திருக்குது. ஆராதனை முடிஞ்சதும் இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு சிறு காணிக்கை கொடுத்து, ஏன்னா பேப்பர் பிரிண்டிங், ஆராதனை முடிஞ்சதும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இங்கே இருக்கோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். 1 John chapter 2 verses 25. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நமக்கு கொடுத்த வாக்குதான். I will give you eternal life. தமிழில் பேசினாலும் இடையில இங்கிலீஷ் வந்துட்டா நீங்கள் அச்சமாக அழட்டிக்கிறான் அப்படி நினைக்குவானா? எனக்கு ஆங்கில ஆர்வத்தை ஆரம்ப காலத்தில் ஊட்டியவர் நம்முடைய பாஸ்டர் தான். கைத்தட்டுங்க எல்லாரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உண்மையாகவே அதெல்லாம் நான் ரொம்ப நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். யூடியூப்பு கற்றுக் கொடுத்ததும் அவர் தான். வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு கற்றுக் கொடுத்ததும் அவர் தான். அப்படியெல்லாம் நிறையா எங்களுக்காக செய்வார். அதெல்லாம் நாங்கள் மறப்பதில்லை. வட இந்தியாவுக்கு, வெளிநாடுகளுக்கு போனால் ஆங்கில பிரசங்கம் பண்ணுறோன்னா அதனுடைய மூளை விதைத்தவர் பாஸ்டர் ஆபிரகாம் ஐயா தான். ஒரே வார்த்தை சொன்னார், உங்களால் முடியும், அடிப்படை இருக்கிறதுனால நீங்கள் ட்ரை பண்ணால் முடிங்கணும். அப்படி தான். இப்போ பாருங்கள், தமிழ் பேசினா கூட என்னையும் மீறி இங்கிலீஷ் வருதுன்னா அது அவர் தான். என்ன திட்டக்கூடாது. ஆங்கில பிரசங்கத்தில் தமிழ் வராது, தமிழ் பிரசங்கத்தில் ஆங்கிலம் வரலாம். அதனால் ஃபுல்லாக பேசிட மாட்டேன் இங்கிலீஷில். பயப்பட பர்மிஷன் கொடுத்தா பேசிடுவேன். இப்போ தமிழ் ஆராதனை. சரி, கம் டு த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நிறைய என் வாயில் செய்தி இருக்குது. 49 வருஷம் பிரசங்கம் பண்ணிருக்கிறேன். எவ்வளோ இருக்கும் அதெல்லாம் நிறுத்தி வச்சு அதிலிருந்து ஒரு முக்கியமான, ரொம்ப வருஷம் கழிச்சு போகிறோமே, ஒரு புதிய செய்தியாக மக்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லி ஜபத்தோட அந்த செய்தியை மனதிலேயும் பேப்பர்லேயும், செய்தினா வசனம், விளக்கங்கள் ஆண்டவர் தான். கவனிக்கிறீங்களா பாப்பா? ஒய் யுவர் ஃபேஸ் வெரி சேட்? ஸ்மைல், ஜீசஸ் லவ்ஸ் யூ. முன்னாடி உக்காந்து சிரிச்சு மாதிரி இருக்கணும், அப்போ தான் எனக்கு பிரசங்கமே வரும். நித்திய ஜீவனை அளிப்பேன். ஐயா சொன்ன நேரத்தில் நான் முடிச்சுடுவேன். எனக்கு காதில் ஓதி விட்டார். அதுக்கு 2 நிமிஷம் முன்னாடியே நான் முடிப்பேன். அதுக்கு முன்னாடி என்ன ஒரு மாதிரி மறைக்கக்கூடாது, வாட்சியை பார்த்துட்டு என்ன பார்க்கக்கூடாது, அது மாதிரிலாம் இருக்கிறாங்க சிலர். யோவான் 4:14 பார்க்கிறோம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். நித்திய ஜீவன் பரிசுத்த வேதத்தில் நித்திய ஜீவன் என்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் ஒரே ஒரு இடத்துல, தானியேல் 12:2, சிலர் நித்திய நிந்தைக்கும் சிலர் நித்திய ஜீவனுக்கும் செல்லுகிறார்கள் அப்படின்னு பார்க்கலாம். வசனத்தை சொல்கிறப்போ திருப்பி சொல்லுங்கன்னெல்லாம் கேட்க வேண்டாம். நைட்டுக்கு நீங்கள் திருப்பி இதை நெட்டில் பார்க்குறப்போ நீங்கள் மெதுவாக அப்பப்போ நிறுத்தி பார்த்து குறிச்சிக்கங்க. நேரம் கடந்து செல்லுகிறதுனால நித்திய ஜீவனுக்கென்றும் சில நித்திய நிந்தைக்கும் போவார்கள். பைபிள்லே
முதல்ல பரிசுத்த வேதத்தில், அதுவும் புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 18:8 தான் நித்திய ஜீவன் என்கிற வார்த்தை இயேசு ஆரம்பிக்கிறார். உன் கையாவது உன் காலாவது இடரல் உண்டாக்கினால், அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா ஒரு அங்கங்கள் உன்னுடைய உறுப்புகள் குறைவு இருந்தாலும் நித்திய ஜீவனுக்குள் நீ பிரவேசிப்பது நல்லது என்று சொல்லுகிறார். அதே புதிய ஏற்பாட்டில் நித்திய ஜீவன் என்று வருகிற ஒரு வார்த்தை கடைசியாக, புதிய ஏற்பாட்டில் கடைசியாக 1 பேதுரு 3:7 படிக்கலாம். அது புருஷர்களுக்கு ஒரு கட்டளையாக கொடுக்கிறார். புனித பேதுரு, புருஷர்களே மனைவியானவள் பலவீனமானவர்கள், அவர்களும் உங்களோடு கூட நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறதுனால, புருஷர்களே இருக்கிறீங்களா, உங்கள் மனைவியோடு விவேகமாய், புருஷர்கள் மட்டும் வாய் தந்து சொல்லுங்க, எப்படி? விவேகமாய், கோபமாய் அல்ல, விவேகமாய். எது வரைக்கும்? மரணம் நம்மை பிரிக்கும் வரை. வேற வழி இல்லை. ரேடியோ, டேப் ரிகார்டர், டிவி கிடையாது வித்துட்டு புதுசாக வாங்கிக்கிறதுக்கு. உனக்குன்னு ஆண்டவர் கொடுத்தது அவ்வளோதான், நீ தான் ரிப்பேர் பண்ணிக்கணும். 2 காரியம் நம்ம என்ன ஜபம் பண்ணாலும் அவர் கேட்க மாட்டார், அவர் கொடுக்கறது தான். மற்ற காரியம் நம்ம ஜபம் பண்ணி, ஆண்டவரே புதிய தேவாலயம் கட்டி தாரோம், எத்தனை நாளாக ஜபம் பண்ணியிருப்பீங்க, ஐயா அம்மாவுடைய அந்த கனவு தரிசனம் இப்படியெல்லாம் இருக்கணும். சிங்கப்பூரில் பிரசங்கம் பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு. நாங்கள் உள்ள வர்றப்போ பாப்பா பாடிக்கிட்டு இருந்துச்சு, சிங்கப்பூரில் ஆராதனை நடத்துகிற மாதிரியே தான் அது பாடினு இருக்குது. எனக்கு ஆச்சரியம், சிங்கப்பூருக்கு தான் வந்துட்டுமோ அப்படின்னு, ரொம்ப சந்தோஷம். அப்போது ரிப்பேர் எல்லாம் நம்ம தான் பண்ணிக்கணும். 2 காரியம், நீங்கள் என்ன ஜபம் பண்ணாலும் அதை கேட்டுட்டு இப்படியெல்லாம் ஜபம் பண்ணுறானே நம்ம மாற்றி கொடுக்கலாம் கிடையாது. 2 காரியம். 1, ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் கர்த்தர், அவ்வளோதான். வெளிநாடுகளில் திருச்சபைகளில் நல்லா வசனமெல்லாம் இருக்கும், அந்த நாட்டினுடைய பிரதமர் ஃபோட்டோ இருக்கும் அந்த சபையில். நம்ம நாட்டு கொடி கூட இருக்குது. சிங்கப்பூர், மலேசியாவில் போனீங்கன்னா அவங்க நாட்டு கொடி, நம்ம நாட்டு கொடி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம இந்தியாவை அவங்க நேசிக்கிறாங்க. அந்த மலேசியா பிரதமருடைய போட்டோ வச்சிருக்கிறாங்க. யோசித்து பாருங்க, நம்ம பாரத பிரதமர் போட்டோவை இந்தியாவில் இருக்கிற எல்லா சர்ச்சிலும் வச்சிருந்தா ஏன் இவ்வளோ பிரச்சனை வரப்போகுது? கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன். வேதம் சொல்லுகிறது, ராஜாக்களுக்காக, தலைவர்களுக்காக, எல்லா மனுஷருக்காக ஜபம் பண்ணுங்கள். நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்ப ஜபத்தில் பாரத பிரதமருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டு புதிய முதலமைச்சருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்ம ஜெபிக்க வேண்டியதுதான் நம்ம கடமை. ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் ஆண்டவர், அவ்வளோதான். நம்ம ஜெபிக்கிறதுனால அப்படி செய்ய மாட்டார். வருகிற முதலமைச்சர் மக்களுக்கு நல்ல காரியத்தை செய்யணும் ஆண்டவரே, அதான் நம்ம ஜெபிக்கணும். 2வது, புருஷர்களே உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த உங்கள் மனைவி, இப்படியெல்லாம் என் மகன் போராடி ஜெபிக்கிறானே, உபவாசம் போட்டு நியமிக்கப்பட்ட அந்த பொண்ணை கேன்சல் பண்ண, வேறு பொண்ணை கொடு, அப்படி கிடையாது. கொடுத்தாரு, அவ்வளோதான். வேறு வழி கிடையாதுயா. யோசனைக்கிறீங்களா மாற்றலான்னு? பரலோகம் போக முடியாது. ஒரு விஞ்ஞானி சொன்னார், ஐயா நான் எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி அதில் வெற்றி கண்டிருக்கிறேன், என் மனைவியை ஆராய்ச்சி பண்ணி இன்னும் நான் வெற்றி காணவில்லை. இன்னொரு விஞ்ஞானி சொன்னாரா, நான் ஆராய்ச்சியே பண்ண முடியவில்லை. அதான் உங்கள் மனைவி உங்களோடு கூட, வசனத்தை அண்டர்லைன் பண்ணுங்க, உங்களோடு கூட நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறதுனால ஈக்குவல் பண்ணுறாரு பாருங்க. 2 பேர் ஆத்மாவும் ஒன்று தான். அன்பா பேசுறீங்களா? ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் சிரிக்கணும்ன்றாங்க டாக்டர். இப்போ இல்லை, நான் மெசேஜ் முடிக்கிற வரைக்கும் சிரிச்சுனா இருப்பீங்க. அதே போல் கண்டினியூவாகவும் இல்லை, அப்பப்போ யோசித்து பாருங்க. பிள்ளைகள் தூங்கிட்ட பிறகு கணவன் மனைவி 2 பேரும் ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்து 1/2 மணி நேரம் சிரிக்கணும். இப்படி சொல்லுங்கிற திருநெல்வேலியில் ஒருத்தன் அது மூஞ்ச பார்த்தா சிரிக்கிற மாதிரியா இருக்குதுன்ட்டான். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. கல்யாணம் பண்ணுறப்போ, பொண்ணு பார்க்க போகிறப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு தானே கட்டினேன்னா அப்போ அழகாக இருக்குதுன்னு சொல்கிற ஒரு பெண்மணியை நான் இதுவரை பார்த்ததில்லை. இப்படி நான் பேசிட்டு ஒரு இடத்துல வீட்டுக்கு வர்றேன், கொஞ்சம் கோபமாக பேசிட்டேன்.
அதனால் அவங்க உடனே உங்கள் முகம் ரொம்ப அழகாக இருக்குதுன்ட்டாங்க அந்த பிரசங்கத்தை கேட்டதுனால. ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை. அதுக்கப்புறம் இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இல்லை. அந்த பிரசங்கம் கேட்ட அப்போதான் சொல்கிறீங்களா? சொல்லி பாருங்க, பரலோகத்தில் உங்களுக்கு பெரிய பலன் வச்சிருக்கிறார் ஆண்டவர். அவர் எனக்கு கோபத்தை உண்டாக்குறாரு, திட்டுறாரு. அதை பற்றி உங்களுக்கு பரலோகத்தில் ஜெய் வைக்கிறத வேணுமா வேணாவா? நான் ஒன்றா ரெக்கமெண்ட் பண்ணுறேன். புருஷன் மறைக்கிறப்ப எப்படி சொல்லணும்? பயமாக்குதா? அத்தான் நீங்கள் கோபப்பட்டாலும் உங்கள் முகம் பிரகாசமாக இருக்கிறது. ஒரு படி மேலே போயிட்டாரு. சொல்லுவீங்களா? சொல்லுவீர்களா? ஆமாம். கல்யாணம் ஆகாதெல்லாம் ஒத்துக்கினீங்க, பரவாயில்ல, ஆயத்தப்படுங்கள். யோசிக்கணும். உங்களோடு கூட அவர்களும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுகிற சமமான ஆத்மா. மிரட்டக்கூடாது. அது உப்பேத்தா, அது கீரை குழம்பேத்தா, அது கருவாடேத்தா, என்ன அது இருக்குதுங்க சில வீட்டில். அதெல்லாம் பார்த்துன்னு 49 வருஷம் ஊழியம் செய்கிறேன். எவ்வளோ வீட்டுக்கு போய் நான் சாப்பிட்டு வந்திருப்பேன். எங்கே எதிர்க்காவே மட்டம் தட்டுவான். ஊழியக்காரங்க எவ்வளோ பேர் வருவாங்க வீட்டுக்கு. ஆனால் நான் இருந்தாலும் புருஷன், நான் இதெல்லாம் சொல்லலாம். வர்றாங்களே சாப்பிட்டு கம்முன்னு போக வேண்டியதானே. என்ன இது உப்பே இல்லை? ஐயா, உப்பு கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது தானே ஐயா. நான் சொல்கிறது 6-7 பேர் வந்து உக்காந்துருவாங்க. இதுனா காரமே இல்லை, காரம் இல்லாத குழம்பு. இன்னொரு டீமு இதுனா ரொம்ப காரமாக இருக்குது, கார குழம்பு. இதுனா ஒரே புளிப்பாக இருக்குது, புளி குழம்பு. இதுனா ஒரு மாதிரி இருக்குது, ஸ்ரீலங்கா குழம்பு. மனைவியை விட்டு கொடுக்கவே கூடாது. சாப்பிட்றிய ஒழுங்காக சாப்பிட்டு போய் சரியா வீட்டில். வெள்ளை குழம்பு நம்மளை இழுக்காம அவருக்கு தூக்கம் வராது. அப்படி அப்புறம் தனியாக சொல்லிக்கலாம் உட்கார வச்சு. அது கூட அன்பா தான். கரெக்டுங்களா? ஆமாம், கொடுக்குறார். பேதுரு திருமணம் ஆனதுனால்தான் புருஷர்களுக்கு அவ்வளோ ஐடியா கொடுக்குறார். திருமணம் ஆனவர் என்று எப்படி தெரியும்னா, அங்கே மாமியாருக்கு ஃபீவர் வந்துடுச்சு. அப்போ பேதுரு போகிறார் கூட்டிக்கிட்டு. வாங்க எங்கள் ஆண்டி, எங்கள் மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, வந்து ஜபம் பண்ணுங்க, சுகமாக்குங்கன்னு சூட்டிக்கு போகிறார். அதுலேருந்து என்ன அர்த்தம்? பேதுரு திருமணமானவர் அப்படின்னு அர்த்தம். இப்போ மாமியாருக்கு உடம்பு சரியில்லாது போயிட்டா வந்து ஜபம் பண்ணுறீங்களா? ஜபம் பண்ண சொல்கிறீங்களா பாஸ்டர்கிட்ட? ஸ்ரீலங்காவுக்கு நானும் என் மகனும் மகிமதாஸ் போயிருந்தோம். இயேசு அழைக்கிறார்ல 2 பாட்டு பாடினார் அவர், என் மகன் மகிமதாஸ். 2 பாட்டு பாடி முடிக்கிறார். 2 பொண்ணுங்க வந்துருச்சு கட்டிக்கணுன்ட்டு. அந்த அண்ணன் நல்லா பாட்டு பாடுறாரு, நான் கட்டிக்கிறேன். அம்மா சேரான் கோச்சிக்காது, அது நடந்து முடிந்த விஷயம். அதுக்கு ஏற்கனவே நாங்கள் சொல்லிட்டோம். இவன் ஒத்துக்குவான் அப்படின்னு நினச்சா, அப்பா என்னப்பா இது, நாடு விட்டு நாடு கட்டிக்கின்னு மாமனார் மாமியாருக்கு ஜுரம் வந்தால் நாங்கள் டக்குன்னு வந்து பார்க்க முடியாதுன்ட்டான். கல்யாணமே ஆகலை இன்னும். அவன் அந்த ஃபேமிலி லவ், கல்யாணம் பொண்ணை பற்றி அவன் யோசிக்கல. மனைவினுடைய அப்பா அம்மாவுக்கு ஜுரம் வந்தால் நான் உடனே வந்து பார்க்க முடியாது இலங்கைக்கு, நீங்கள் தமிழ்நாட்டிலே பாருங்கன்னா. அது கடைசியில் கிட்ட வந்துடுச்சு. ஆர்கேபேட்டைக்கும் வேலூருக்கும், ஆர்கேபேட்டை டு வேலூர் வழி ராணிப்பேட்டை, அப்படி ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். 1 பேதுரு 3:7 புருஷர்கள் குறித்து வச்சுங்க. இனிமேல்ட்டு ஒரு காலம் சத்தம் கலாட்டா டாமினேட் வீட்டில் இருக்கவே கூடாது. மனைவிக்கிட்டோ பிள்ளைகள்கிட்டோ பேர பிள்ளைகள்கிட்டயோ சத்தம் போடக்கூடாது. சத்தம் போட்டு பேசணும்னு ஆசையாக தெருவில் போய் நின்று இயேசுவை பற்றி பேசுங்க. ஆவியானவர் பேசுகிறார். நான் ஜபம் பண்ணிட்டேன், வசனத்தை குறிச்சுன்னு போகிறேன், நீங்கள் தான் பேசணும் மீதின்னு. ஆஸ்துமா நோயாளிங்க, டிபி, கேன்சர்காரு, உடம்புக்கு முடியல, எவ்வளோ பேர் போய் தெருவில் நின்று இயேசு வருகிறார், இயேசு உங்களை ரட்சிக்கிறாருன்னு பேசுகிறோம். கிறிஸ்துவ பெற்றோருக்கு பிறந்த வாலிப பிள்ளைகளே, ஜிம்முக்கு போய் மாதம் 4000-5000 கட்டிட்டு நடக்கிறான் அங்கேயே நடந்துனுங்கிறான். அதுக்கு 3000 ரூபாய் மாதம். வேணாப்பா, சர்ச்சில் காணிக்க கொடுத்துட்டு நீ இயற்கையாக நடந்து போய் கைப்பிரதி கொடுயா. உங்கள் சர்ச்சு சீல் போட்டுன்னு போய் கொடுங்க. தெருவில் நின்று பாட்டு பாடு. எவ்வளோ ட்ரெஸ் இருக்குது, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கின்னு போய் பாட்டு பாடு, ஜபம் பண்ணு. ஜனங்களுக்கு ஆத்துமாக்களை ஆலயத்துக்கு கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. அதான் என் பாரம். செய்வீர்களா?
கிறிஸ்துவ பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகள் ஜிம்முக்கு போய் பணத்தை வேஸ்ட் பண்ணாத, அதுக்கு பதிலாக இயற்கையாக நடந்து போய் சுவிசேஷத்தை அறிவிங்க. நாங்கள் இன்றைக்கும் அதை செய்கிறோம். என்னதான் வெளிநாடு போனாலும் இன்றைக்கும் கிராமத்தில் போய் நாங்கள் நிற்கிறோம், பாடுறோம், பாட்டு ஜெபம் இப்போ கூட செய்கிறோம். நான் பேசி முடிக்கிறதுக்குள்ளே என் மகன் ஃபுல்லாக அங்கே அந்த ஊர் ஃபுல்லாக கைப்பிரதி கொடுத்துட்டு வந்துடுவார். இப்போ சமீபத்தில் கேஜி கண்டிகை பிரசங்கம் பண்ணி இயேசு பற்றி பேசி முடிக்கிறதுக்குள்ள அடிக்கிறாங்க, திட்டுறாங்க. ஒன்றும் கிடையாது. என் கண்ணுக்கு எட்டாத தூரத்துக்கெல்லாம் போய் கொடுத்துட்டு வந்தார். என்ன ஆச்சு தெரியலன்னு கூட நான் யோசிக்கல. நம்ம இயேசு பற்றி பேசி முடிக்கலாம், முடிக்கிறதுக்குள்ள ஃபுல்லாக கைப்பிரதி கொடுத்துட்டு வந்துட்டார். சரிங்களா, ஒன்றுமே பேச முடியாவிட்டால் கூட பாஸ்டர் கூட பாஸ்டர் அம்மா கூட எங்கன்னா போங்க, அக்கம் பக்கம் இல்லை எல்டர்ஸ் கூட்டிக்கிட்டு போங்க, ஒருத்தர் பேசுங்க. சிம்பிளாக அங்கே போயிட்டு பரம எருசலேம் என்ன ஏய் என்னடா ஒன்றுமே புரியலன்னுமா. அங்கே போயிட்டு அக்னி இறங்குது பக்கெட்டில் தண்ணி எடுத்துன்னு ஓடியாந்துருவான். அந்த கிராமத்துக்கு ஏற்ற கிராமத்து பாணியில் இயேசுவின் சுவிசேஷ பாட்டு பாடி சிம்பிளாக இயேசு பற்றி சொல்லிட்டு, நீங்கள் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை இங்கே வாங்க, உங்களுக்காக பிரார்த்தனை செய்வார்கள் அப்படி தான் சொல்லிட்டு வந்துடணும். பிரார்த்தனை அவங்க பாஷையை யூஸ் பண்ணணும். எம்பெருமான் இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படியெல்லாம் சொல்லணும். செய்வீர்களா? இந்த திருச்சபை இன்னும் நாளுக்கு நாள் வளரணும்னா இதுதான். உங்கள் சக்தியை உங்கள் பலனை கர்த்தருக்காக பயன்படுத்துங்க. ஐயா எங்களுக்கெல்லாம் வயசாகிட்டே போகுது, எக்ஸ்பைரி, ஆனாலும் பலன் இருக்கிறதுனால பேசுகிறோம். வாலிப பிள்ளைகள், those who are listening this voice, ஒப்பு கொடுங்க. இதுக்கெல்லாம் பாஸ்டர் கிட்ட பாஸ்டர் அம்மா கிட்ட கைப்பிரதி கொடுக்கறதுக்கு பர்மிஷன் கேட்கணுமா? யோசித்து பாருங்க. கொடுத்துட்டு வந்துனே இருங்க. ஆனால் நம்ம சர்ச்சு சீல் பின்னாடி அந்த கைப்பிரதியில் இருக்கணும். நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொண்டது போல புறஜாதி மக்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நற்செய்தி தான் மனிதனை மாற்றும். அப்போ புதிய ஏற்பாட்டில் மட்டும் நித்திய ஜீவன் என்று வருகிற வார்த்தை. அப்புறம் செய்திக்கு போகலாம், வேகமாக சொல்லு போயிடுறேன். மத்தேயு 19:16 லூக்கா, ஏன்னா நித்திய ஜீவன் அது நான் திருப்பி சொல்ல மாட்டேன், கொட்டேஷன் மட்டும்தான். மத்தேயு 19:16, லூக்கா 18:18, மத்தேயு 19:29, 25:46, லூக்கா 10:25, லூக்கா 18:30, யோவான் 4:14, யோவான் 4:36, யோவான் 12:25, யோவான் 12:50, அப்போஸ்தலர் 13:48, 1 தீ 1:16, 1 தீ 6:19, தீத்து 1:3, தீத்து 3:6, 1 பேதுரு 3:7, யோவான் 3:15, 3:16, 5:24, 5:39. கவனிங்க, யோவானில் தான் ரொம்ப வரும். 6:27, 6:54, 6:68, 10:28, 17:2, 17:3, 6:40, யோவான் 20:31, அப்போஸ்தலர் 13:46, ரோமர் 2:7, ரோமர் 5:21, 6:22, 6:23, கலாத்தியர் 6:8, 1 யோவான் 1:2. நித்தியமாக இருக்கிற அந்த ஜீவனை என்று வருகிற வார்த்தை. 1 யோவான் 3:15, 1 யோவான் 5:11, 5:13, 20, யூதா 1:21. இவ்வளோ வசனமோ நித்திய ஜீவன். நித்திய பக்கத்திலே ஜீவன் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப முக்கியம். வாக்குதத்தம் ரைட்டு. இங்கே என்ன சொல்றாரு? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்த பிரதான வாக்குதத்தம். அப்போ மீதி கிடையாதா? இருக்குது. ஆனால் இது ரொம்ப முக்கியம். வாக்குதத்தங்களிலேயே பிரதான வாக்குதத்தம். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கின்றவைகளை கண் காணவில்லை, காது கேட்டதில்லை, அவைகள் மனிதனுடைய இருதயத்திலே தோன்றவும் இல்லை. இதுக்கு என்ன யோசிக்கிறது? அங்கே போனால் தான் தெரியும். நாம் பைபிளில் படிக்கிறது பரலோக ராஜ்யத்தை பற்றி கொஞ்சம்தான், மீதி அங்கே போனாதான் தெரியும், பார்க்க முடியும். இங்கே கேட்கல, பார்க்க முடியல. ஆனாலும் அடுத்த வசனமா என்ன சொல்லுது? ஆனாலும் தேவன் அவைகளை தம்முடைய ஆவியினாலே நமக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். பரலோகத்தை குறித்து கனவு காணுங்கள், தரிசனம் காணுங்கள். அப்துல் கலாம் சொன்னார், கனவு காணுங்கள். தூங்கும் பொழுது வருகிற கனவு அல்ல, விழித்திருக்கும் பொழுதே நீங்கள் சிந்தனையிலே உயர்ந்ததாக காணுங்கள், நல்லதை யோசியுங்கள், பெரியதை உயர்ந்ததை யோசியுங்கள். அப்படி அவர் சொன்னார். நமக்கு என்ன? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறதை குறித்து யோசியுங்கள். நம்ம மட்டும் ஆலயத்திற்கு வரோம், ஜெபிக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம், வீட்டுக்கு போகிறோம், ரைட்டு.
நம்முடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சந்தோஷம். மற்றவர்களை குறித்த ஒரு பாரம் வேண்டாமா? என் கேள்வி அதான். என்ன செய்கிறோம்? SSLC முடித்து விட்டாய், காலேஜ் முடித்து விட்டாய், திருமணம் ஆகிவிட்டது. இதுவரைக்கும் நீ எனக்காக என்ன செய்திருக்கிறாய்? இப்போ இயேசு கேட்குறாரு, ஆண்டவரே எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்துருக்கிறீங்க, நான் ஜிம்முக்கு போகிறேன். சரி, நீ ஜிம்முக்கு போனதுக்கு எதுனா பரலோகத்தில் பலன் இருக்குதா? போகிறதுனுடைய நோக்கம்னா நீ சுகமாக இருக்கணும். சரிப்பா, பணம் இருக்குது, போகிறீங்க, அதில் நான் தலையிடலை. அந்த சுகத்தினாலே நீ என்ன ஆண்டவருக்காக செய்கிறாய்? இந்த வார்த்தை புறஜாதி மக்களுக்கு அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான். அக்கம் பக்கம் பக்கத்து வீட்டில் இயேசு உங்களை நேசிக்கிறாரு. அது கூட சொல்ல முடியல, வாங்க சர்ச்சுக்கு வாங்கலாம், வந்து பாருங்களேன். நீ வந்து பார், தோழர்கள் தோழிகள் உங்களோட படிக்கிறவங்க கூட்டிக்கிட்டு வரீங்களா இல்லையா? செய்து பாருங்க, ஜஸ்ட் அப்படி ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்கும். நான் செய்கிற ஊழியத்தில் எனக்கு திருப்தி இன்னைக்கு வரைக்கும் வரல, இப்போ வரைக்கும் வரல. ஏதோ ஒன்று இருக்குது நம்மள. எனக்கு ரொம்ப நாளாக ஜெயிலுக்கு போகிறதுக்கு ஆசை. கர்த்தர் வாய்க்க பண்ணினார். பெங்களூரில் அக்ரவரம் ஒரு போதகர் மூலமாக ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு டேட்டு வாங்கி அதுக்குன்னே போனேன். சிறைச்சாலையில் இருக்கிற கைதிகளுக்கு இயேசு பற்றி சொல்லணும். என் ஆசை பாருங்க, இப்படிப்பட்ட ஆசை இருக்கணும். ஆத்மா ஆதாயம் சம்பந்தப்பட்ட ஆசை, ஆசை ஆசை. புதிய ஆடைக்கு ஆசை, சாப்பாட்டு விஷயத்தில் ஆசை, தோசை மேலே அவ்வளோ ஆசை. மாம்சீகத்தில் ஆசைப்பட்டவங்களெல்லாம் பல்ட்டியாச்சு விழுந்து நாசமாக போயிட்டாங்க. எனக்கு ஆசை ஜெயில் கைதிகளுக்கு இயேசுப்பட்டு அப்படியே வாய்க்க பண்ணார். பையன் கேட்டானே செயல். 200 பேருக்கு மேலே அங்கே உள்ள அண்டர் கிரவுண்டில் உட்காந்து இருக்கிறாங்க ஐயா. வாட்சி, செல்ஃபோனு, பர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்குவாங்க, பைபிள் மட்டும்தான் கொடுத்து அனுப்புவாங்க. ஏன்னா அதுக்குன்னே நீங்கள் ஃபாதராக வந்திருக்கிறீங்க, பைபிள் எடுத்துன்னு போங்க அப்படின்னு சொல்லி கையில் ஒரு சீல் போட்டுருவாங்க. அது வர்ற வரைக்கும் அலையாமல் நம்ம பார்த்துக்கணும். 200 பேருக்கு மோட்ச பேரின்பத்தை பற்றி போதித்தேன், பரலோக ராஜ்யத்தை பற்றி. ஏன்னா ஜெயில் கைதிகளுக்கு நான் வேறு வழி இல்லை, அதை தான் பேசி ஆகணும். இந்த மோட்சம், அந்த சொர்க்கம், கைலாசம், இந்த சிறி வைகுண்டம் போகணும்னா இயேசு தான் வழி எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நான் சுருக்கமாக சொல்கிறேன். 2 மணி நேரம் பேசுறது அங்கே சொல்ல முடியாது இல்லையா? ஆல்டர் கால் கொடுத்தேன். வாங்க, யாருக்கு இந்த இயேசு வேணும், அந்த மோட்சம் வேணும், வாங்க, உங்கள் பாவத்தெல்லாம் இயேசு மன்னிப்பார், அழிக்கையிடுங்க. 99.99 முன்னாடி வந்து முட்டி போட்டு தாரதாரியா கண்ணீர் விட்டு, அப்பா ஏசப்பா நான் பாவி, என்னை மன்னியும், அடுத்த வாரமே நான் தூக்கிலிட்டாலும் நான் உங்ககிட்ட வந்து சேரணும் அப்பா கேட்குறாங்க. எல்லாம் முடிஞ்சு எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி. ஆண்டவரே என் ஆசை நிறைய. அட் எ டைமில் 200 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா எனக்கு எவ்வளோ சந்தோஷம். அதில் சொல்லுங்க, ஆமாம், பரம சந்தோஷம். ஆனாலும் ஒரு ஆய்வு ஒன்று நடத்தினேன். என்ன ஆய்வு தெரியுமா? என்ன நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, என்ன தப்பு பண்ணிட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னு ஒருத்தரையும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நிமிஷம். 99% அவங்க சொன்னது என்ன தெரியுங்களா? கோபம். சொல்லுங்க, பொறுமையை இழந்தேன். கொஞ்சம் நான் கோபத்தை குறைச்சிருந்தா இவ்வளோ ஆயிருக்குதா பிரதர். ஏற்றி விட்டுச்சு அந்த அம்மா கோபத்தை. பக்கத்தில் இருந்த கத்தி எடுத்து வெட்டி விட்டேன் மனைவியை. கட்டுப்பாரியை போட்டு அடிச்சு விட்டேன், தண்ணியில் போட்டு அமிக்கிட்டேன். இன்னும் என்னென்னவோ சொன்னாங்க, எனக்கு தலை கிரன்னு சுற்றுது. போதும் போதும் போதும், சரி போனது போச்சு. இயேசுக்கிட்ட வந்துட்டீங்க, சந்தோஷமாக ஆண்டவர்கிட்ட போய் சேருங்க. என்னைக்கு உங்களுக்கு தண்டனை கிடைக்குதோ இல்லை விடுதலை ஆகுறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் போட்டுன்னு இருங்க. சரி, இவ்வளோ தூரம் வந்து ஏசப்பா ஊழியம் நல்லா செய்திங்க, அந்த ஏசு எம்பெருமான ஊழியம், சாப்பிட்டு போங்கன்னாங்க. சாப்பாடா ஜெயிலில் எனக்கா? ஆமாம் இருக்குது, சாப்பிடும். ஐயா நம்புறீங்களோ இல்லையோ, ஏ கிளாஸ் ஃபுட்டு. வாழ்க்கையில் அந்த மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லை, அவ்வளோ அருமையான சாப்பாடு. நான் கேட்டேன், எனக்கு மட்டும்தான் அந்த மாதிரியா? ஜெயில் கைதிகள் எல்லாருக்கும் இந்த மாதிரியான? எல்லாருக்கும்ன்றாங்க, எல்லாருக்கும். அப்போதான் யோசிச்சேன், இங்கே தங்கிடலாமா? அப்புறம் முறைப்படி வழி அனுப்பி வச்சாங்க. 4-5 போலீஸு பின்னாடியே என்னை பத்திரமா கொண்டாந்து கூட கூட்டிக்கிட்டு போனால் ஐயாவோட வழி அனுப்பி ஒரு செலிட்டு பண்ணி அனுப்பிவிட்டாங்க.
இது ஊழியக்காரருக்கு தான் இப்படி ஒரு பாரம் இருக்கணுன்றீங்களா? நாங்கள்லாம் விசுவாசியாக இருக்கிறப்ப நாங்கள் ஊழியம் செய்து கொண்டு தான் இருக்கோம். இதே வேலூர் காட்பாடி ITIயில் ஹாஸ்டலில் தங்கியிருந்து படித்து கொண்டு இருந்த காலம் கிறிஸ்டன் ஹாஸ்டலாக இருந்ததுனால ஊழியம் செய்வதற்கு நல்லா வசதியாகிவிட்டது. போயிடுவேன் கிராமத்துக்கு, அக்கம் பக்கம் கிராமத்துக்கெல்லாம் போய் தெருவில் நின்று இயேசு யாரும் கூட்டின்னு போக மாட்டேன். 12:30 மணிக்கு வருவேன் நைட்டு. எங்கள் வார்டன் எனக்கு சாப்பாடு எடுத்து வச்சுருப்பார். தெரியும் பவுல் நீ எங்கே போனேன்னு. தெருவில் போய் பிரசங்கம் பண்ணியா? ஆமாம் சார், இந்த சாப்பாடு எடுத்து சாப்பிடு. அப்படியெல்லாம் ஒத்துழைச்சேன். அதெல்லாம் பார்த்து தான் நீ இப்படியே பைத்தியமாயிட்டடா நைனா, நீ ஃபுல்லாக ஊழியமே செய்யணும். துபாய்க்கு போய் சம்பாதிக்க வேண்டிய வேலையை எல்லாம் விட்டுட்டு ஒரு பைத்தியக்கார மாதிரி பைபிள் எடுத்துக்கின்னு ஊர் ஊரா தெரு தெருவா அன்று முதல் இன்று வரை இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. கல்யாணம் ஆகிறதுக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன். அதனால் நான் சொல்லிட்டேன் தெளிவாக எங்கள் மாமனார்கிட்ட, என் மனைவியை நான் காப்பாற்ற எனக்கு தெரியும், நம்பிக்கை இருந்தால் அவங்க மகளை கொடுங்க மாமா. இல்லைப்பா கொடுக்குறேன், உங்கள்கிட்ட கர்த்தருடைய கிருபை இருக்குதுன்னு சொல்லி அவருடைய மூத்த மகளை 1985 ஜூன் மாதம் 5ஆம் தேதி கல்யாணம் ஆச்சு. இப்போ 40 வருஷம் முடிஞ்சிருச்சு கல்யாணம் ஆகி. திருமணமாகி 40 வருஷம் முடியுது. 4 நாள் தான் ஆன மாதிரி இருக்குது. பொறாமையாக இருக்குது. கொஞ்சம் சிரிப்பீங்கன்னு சொன்னேன். இந்த வாலிப பசங்க ஏன் பயப்படுறாங்கன்னா, எங்களுக்கெல்லாம் எப்படியே தெரியலையா. ஆயுஷ்வான் பவ, உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும், சந்தோஷமா. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. அதே போல் இடையில பழைய ஏற்பாட்டு கொஞ்சம் போகலாம். நித்திய என்ற வார்த்தைக்கு பக்கத்தில் முதலு வர்ற வார்த்தை ஆதி 9:12 நித்திய தலைமுறை அப்படி ஆரம்பிக்கும். இப்போ நான் சொல்கிறது நித்திய, அது ஸ்டாண்டர்ட் வேர்டு. இப்போ ஜீவனை விட்டுருங்க. ஜீவனை விட்டுருங்கன்னா செத்துறாதீங்க. ஜீவன் என்ற வார்த்தையை நிறுத்தி பக்கத்தில் தலைமுறை. லாஸ்ட் வெளிப்படுத்தல் 14:6 இங்கே தான் நிற்கிறோம். நித்திய சுவிசேஷம். பரலோகத்தில் சொத்து சேர்த்து வைக்கணுமா? நித்திய சுவிசேஷத்தை அறிவிங்கள். அப்படிதான் முடியுது பைபிளில். நித்திய சுவிசேஷம் சொல்றீங்களா? யோசித்து பாருங்க. இந்த உலகத்தில் நம்மளுக்கு ஒண்ணுமே சொந்தம் கிடையாது. இயேசுவே சொல்றாரு, ஜீவன் அல்ல அப்படின்னு வாயை திறந்து இயேசு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஜீவன் அல்ல. இயேசு வரப்போறாரு. நிலம் இடம் ஏதாவது இருக்குதா? வீடு நான் சொல்லலை, அது கூட 2 வீடு இருந்தா அப்படியே பட்டவங்களுக்கு கூட வச்சுங்க. பசங்களுக்கு ஏதோ அடிப்படை வச்சிருங்க. இதே தான் ஸ்ரீலங்காவில் ஒரு சர்ச்சில் சொன்னேன். உங்களுக்கு இருக்கிற நிலத்துல 1/4 பாகமாக பாதியோ நீங்கள் வச்சுக்கோங்க, வேணான்ல. மீதி பாதி சர்ச்சு கட்டுறதுக்கு பாஸ்டர் பேரில் கூட இல்லை, சர்ச்சு பேரில் எழுதி கொடுங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த செய்தி கொடுத்து முடிக்கிறேன். 4 ஐயா வந்துட்டாங்க. ஐயா என் இடத்துல பாதி நான் சர்ச்சு கட்ட எழுதி கொடுக்குறேன்றாங்க. இந்த ஐயா கிட்ட சொல்லுங்கன்ட்டேன். ஏன்னா அந்த அந்த ஸ்ரீலங்கா பாஸ்டர் தானே, எனக்கு எதுக்கு அந்த இடம், நம்மளுக்கு எதுக்கு அங்கே? அவர் சொல்கிறாரு நீங்கள் இங்கே வந்துருங்க, இங்கே செய்யுங்கன்றாரு. எங்கள் தாய் நாட்டை விட்டு நாங்கள் வரமாட்டோம், அப்பப்போ வருவோம், ஊழியம் செய்துட்டு போகிறோன்ட்டேன். அடுத்த வருஷம் எங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. டு யூ நோ வேர் வி ஆர் கோயிங் பாஸ்டர்னாரு. சுவிசேஷர்களை விட பாஸ்டர்னு வாங்க. ஐ டோன்ட் நோ பாஸ்டர். போன வருஷம் நீங்கள் இடம் இருந்தால் பாதி எழுதி வைங்க சர்ச்சு கட்டுறதுக்குன்னு சொன்னீங்களே, அப்போ முன்னாடி வந்து ஒப்பு கொடுத்தாங்களே, அவங்க கொடுத்த இடத்துல சர்ச்சு கட்டியிருக்கிறோம், அங்கே தான் உங்களை கூட்டிக்கிட்டு போகிறேன்னாரு. கைத்தட்டு எல்லாரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒன்றுமே இல்லையா, எதுக்கு அளவுக்கு மீறி வேஸ்டா? கர்த்தருக்காக கொடுங்க. சர்ச்சு கட்டுவார் பாஸ்டரு, அதை பார்த்து ரசிங்க. உங்கள் இடத்துல கட்டின சர்ச்சு இருக்குதா இடம்? இப்போ கேட்கல, யோசித்து மையாவே கணவன் மனைவி தீர ஆலோசனை பண்ணி, ஜஸ்ட் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. வாழ்வதற்கு இயேசு உங்களுக்கு நல்ல வீட்டை கொடுத்திருக்கிறார். அதுலயும் எக்ஸ்ட்ரா இருக்குதா, ஒரு பிரேயர் ஹவுஸுக்கு கொடுத்துரு. நிறைய பேர் ஒரு காலத்தில் மறிக்கிறதுக்கு முன்னாடி FMBB மிஷினரி பணிக்கு இந்திய இல்லந்தோறும் ஆஃபீஸ்க்கெல்லாம் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ அப்படி காண்பது அரிதாக இருக்குது. பசங்க இல்லை, கணவன் மனைவி வயசாயின போது
இப்போ என்ன பண்ணுறது? மரிக்கிறதுக்குள்ளே ஒரு உயிலாவது எழுதி வச்சிருங்க. நாங்கள் மரிக்கிற வரை இங்கே இருக்கிறோம். மரித்த பிறகு எங்கள் பாஸ்டர் ஐயா இது ஏதாவது சர்ச்சு நடத்திட்டோம், மினி சர்ச்சு, இல்லை ப்ரேயர் நடத்திட்டோம், இல்லை ஏதோ ஒன்று செய்யட்டோம். இதில் அப்படி மனசு வரணும் ஐயா கர்த்தருக்காக கொடுக்கறதுக்கு. தசம்பாகம் ஸ்தோத்திரம், காணிக்க தசம்பாகம் அது கூட கொடுக்குறாங்களோ இல்லையோ சிலர் தெரியல. நான் சொல்கிறது அது கொடுத்தவர்களுக்கும் சொல்கிறேன். அதில் மட்டும் திருப்தி அடையாதீர்கள். அதுக்கு தான் இந்த வார்த்தை. ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு அவ்வளோதான். கேட்பாங்க எங்களை கூட, ஐயா அந்த இடம் குறைஞ்சவன் தேவையில்லை, ஒரு வீடு இருக்குது எங்களுக்கு அது போதும். அதுவே இழுபறியாக கிடக்குது. போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை ஒன்றும் தெரியல. நோட்டீஸே ஒட்டிட்டாங்க ஜப்தி பண்ணுறதுக்கு. நாங்கள் பொருளெல்லாம் தூக்கின்னு போய் எங்கள் சொந்தக்கார வீட்டில் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் அப்பியர் ஆயிடுச்சு எங்கள் கேஸ். ஸ்டே ஆர்டர் வந்தாச்சு. நோ நீட் டு பே திஸ் மணி, இல்லீகல் மணி ஆஸ்கிங். தவறான முறையில் இந்த பணத்தை கேட்குறாங்க, இதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு எங்கள் பக்கம் வந்துடுச்சுன்னு சந்தோஷமா இருந்தா அது நீங்கள் மேற்கொண்டு தொடர்ந்து கண்டினியூ பண்ணி கேஸ் முடிக்கல. எங்களுக்கு தெரியாது அப்படி முடிக்கணும்ட்டு வருதுங்க. ஒன்றுமே புரியல. ஆனாலும் நாங்கள் மேக்கப் எல்லாம் போட்டுன்னு சந்தோஷமாக தான் ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். இன்னொரு இடம் வாங்கி வீடு கட்டணும்னா எப்போ கட்டியிருக்கலாம், தேவையில்லை. ஒருவனுக்கு எவ்வளவு திறனான ஆஸ்தி இருந்தாலும் அது அவருக்கு ஜீவன் அல்ல. யோசிங்கம்மா ஐயா, மன திருப்தியா ஆண்டவர்கிட்ட பெரிய அளவில் அவார்டு வாங்கணுமா? யோசித்துப்பார். எனக்காக இல்லை, பாஸ்டர் ஐயாவுக்கு பரிந்து பேசணுன்ற எண்ணம் இல்லை. ஆவியானவர் பேசுறார். கர்த்தருக்காக எதையாவது ஒன்று செய்யுங்க. உங்களுடைய காணிக்கையில் கட்டப்பட்ட திருச்சபை, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், அதில் திருப்தியா இருந்து விடக் கூடாது. சாகுற வரைக்கும் பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள் என்றுதான் இயேசுவே சொல்லி இருக்கிறார். அடுத்தது பாருங்க, இடையில பழைய ஏற்பாட்டில் நித்திய என்ற வார்த்தைக்கு பக்கத்தில் ஜீவன் என்று வராமல் வேற வார்த்தைகள் கொட்டேஷன் சொல்லாமல் அந்த வார்த்தையை மட்டும் சொல்றேன். நித்திய உடன்படிக்கை, நித்திய சுதந்திரம், நித்திய பர்வதம், நித்திய நியமம், நித்திய கட்டளை, நித்திய சர்வாங்க தகன பலி, நித்திய தூபம், நித்திய ஆசாரியத்துவம், நித்திய போஜன பலி, நித்திய காணி ஆட்சி, நித்திய அப்பம், நித்திய சர்வாங்க தகன பலி, இப்படி எல்லாம் வருது. நித்திய அழிவுன்ற வார்த்தையும் இருக்கு, நித்திய பேரின்பம் என்ற வார்த்தையும் வருது, நித்திய இலட்சை என்கிற வார்த்தையும் வருது. சங்கீதம் 16:11 பார்த்தா நித்திய பேரின்பம் என்கிற வார்த்தை வருகிறதை பார்க்கலாம். சங்கீதம் 21:6 நித்திய ஆசீர்வாதம். ஏசாயா 35:10 நித்திய மகிழ்ச்சி. யாருக்கு? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. மீட்கப்பட்டு இருக்கிறவர்கள் எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் இருக்குதுன்னு விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு டவுட்டா இருக்குதுன்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. சரி பண்ணிடணும் பாஸ்டர் கிட்ட. நாங்கள் போயிடுவோம், ஐயா ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் இருக்குதா இல்லையா வெக்கப்படாமல் சொல்லலாம். அவர் ஒன்றும் இத்தனை வருஷம் இந்த சர்ச்சுக்கு வந்து இப்படி ஒரு டவுட்டா அவர் திட்டமாட்டார். அப்படி ஒரு ஆத்மா வரணும்னு தான் அவளோடு காத்திருக்கிறார். எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர். எங்களுக்கு ஃபோன் வருது, ஒரு காலத்தில் லெட்டர். பரிசுத்தவான்கள் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கிற பிரதர், ஒரு காரியத்தில் என்னால் முடியலன்னா அந்த பாவத்தில் விடுறேன். யாரு? பரிசுத்தவான்கள். கண்ணீரோட பாரத்தோட ஜெபம் பண்ண. ஒரு மாதம் கழிச்சு வருது லெட்டர். உண்மையாகவே இயேசு கிறிஸ்து அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து விட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்றுதான் இருக்கிறதே தவிர ஒரு பாவத்தை சுத்திகரிக்காது என்று இல்லை. சகல சொல்லுங்க. நான் ஒரு பரிசுத்தவான், நான் ஒரு பரிசுத்தவாட்டி சொல்லணும், தாராளமா சொல்லலாம். இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான், பரிசுத்தவான். கர்த்தர் அந்த தகுதியை அவருடைய ரத்தத்தினாலே கொடுத்திருக்கிறார். இயேசுவின் ரத்தம். எத்தனை பேரு பரிசுத்தாவி பெற்றவர்கள் கூட எனக்கு என்னமோ டவுட் தான் பிரதர், எனக்கு ஆச்சரியமா இருக்குது, எனக்கு என்னமோ டவுட் தான் பிரதர். என்னது? பரலோகம் போறதுக்கு எத்தனை வேதனை. எப்போ அது ரெடிமேடா ரெடியா, அதுக்கு தான் நம்ம ஆயத்தமா இருக்கணும். எத்தனை சூழ்நிலை, எத்தனை போராட்டம், என்ன அவமானம், நிந்தனை வந்தாலும் நம்ம சுற்றி சுற்றி ஒரு பாயிண்ட்ல வந்து நிற்கணும். பரலோக ராஜ்யத்தில் நம்ம போய் சேருவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அந்த எண்ணம் அப்போதான் பொய் சொல்லவோ, கோபப்படவோ,
அநியாயமாக பணத்தை வாங்கவோ குடும்பத்தில் குழப்பங்களை உண்டாக்கவோ மனசு வரவே வராது. டாமினேட் பண்ண மனசு வராது. நம்ம நினைச்சதை சாதிச்சு தான் ஆகணும் என்ற எண்ணம் வரவே வராது. விட்டு கொடுங்கள், தோற்று போங்கள், பரவாயில்லை. நீங்கள் நிரபராதி என்று நிரூபிக்க முயற்சி எடுக்காதீர்கள். குற்றவாளியாகவே காணப்படுங்கள், பரவாயில்லை. இயேசு வருகிறார். ஹல்லேலூயா. ரொம்ப ஸ்பெஷலா இயேசு வருகை, பரலோக ராஜ்யம், நரகம், ஃபேமிலி, ஸ்பெஷலிஸ்ட், சுவிசேஷ ஊழியம், நற்செய்தி கூட்டம், ஹீலிங் குருசேடு, அது மெயின். நான் இல்லைன்னு. இது சப்ஸ்டியூட்டா பல இடத்துல செய்கிறோம். அநேகர் முள்ளு கல்லு இதயத்தில் குத்தி கிடக்குதா, பிடுங்கி எடுக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்காக தான் இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்காக தன் ஜீவனையே கொடுத்தார். விசுவாசியே, அப்படியெல்லாம் இயேசு நமக்காக செய்திருந்தோம் நீ துக்கமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ துக்கப்படுகிறது உண்மையானால் ஒரே ஒரு காரியத்திற்கு மட்டும்தான், ஆத்தும பாரம், ஆத்தும துக்கம். அவர் தம்முடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி அடைகிறார். யார் யாருக்கெல்லாம் ஆத்தும பாரம் ரொம்ப அதிகமாகி பாதிராத்தில் எழுந்து கண்ணீரோடு அழுது ஜெபிக்கிறீங்களோ ஆண்டவர் உங்கள் மேல் பிரியமா இருக்கிறார். கையை தட்டி எல்லாரும் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. டைமுக்கு தூங்கிட்டா நீங்க அதிகாலை 4 மணிக்கு எழுந்து அருமையாக ஜெபிக்கலாம். 12 வரைக்கும் செல்போனை நோண்டிக்கின்னு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. 12:30 2:30 வரைக்கும் டிவி சீரியலை பார்த்துன்னு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சனிக்கிழமை பாதி ராத்திரி 2:30 மணி வரைக்கும் டிவியில் சீரியலோ இல்லை போனை நோண்டிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து பேய் மாதிரி வந்து இங்கே உக்காந்துருந்தா பிரசங்க யாரு பிரசங்கம் பண்ணுறது புரியுமா? ஒரு அம்மா சொல்லுது, மேடையில் ஒரே மாதிரி 2 பேர் நின்று கரெக்டாக ஒரே மாதிரி பேசுகிறாங்க. ஓ போய் மூஞ்ச கழுவிடுவாமா. என்னன்னா அந்த அம்மா அப்படியே இதுவாயிடுச்சு, டேரா கண்ணுன்னு நீங்கள் கூட அதை பார்க்கலாம். ஒரு மாதிரி பண்ணால் 2 தெரியும், அப்படி ஆயிட்டுக்குது. இன்னொரு அம்மா சர்ச்சுக்கு புருஷன் வரல, மனைவி மட்டும் வந்து போயிருக்குது. ஏம்மா நான் தான் சர்ச்சுக்கு வர முடியாத கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு டியூட்டியில். என்ன பண்ணார் பாஸ்டர் பிரசங்கம் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லு. ஐயோ அத்தா அதை ஏன் கேட்குற, அடிக்கோ ஒரு தடவை அவர் தான் கொழுந்தியாரை பற்றியே பேசியிருந்தார். அதாவது திருநெல்வேலி பக்கம் மனைவிக்கு தங்கச்சியை கொழுந்தியான்னுவாங்க. கொழுந்தியான் மச்சேத்தி நம்ம ஊருங்களில் இல்லையே, பாஸ்டர் அப்படியே பட்டவர் இல்லையே, அதெல்லாம் பேச மாட்டார். என்னடான்னா தூக்க மயக்கத்தில் கேட்டுன்னு இருக்குது. கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் அவர் பேசுகிறாரு. நல்ல அப்பாவி பாஸ்டருக்கு எவ்வளோ கெட்ட பேர் உண்டாக்கிட்டாங்க பாருங்க. யோசிக்கணும். தூக்க மயக்கத்தில் யாருன்னா பிரசங்கத்தை கேட்டுனுக்கிறீங்களா? நான் இங்கே நிற்கிறது தெரிதா? ஒன்றா நிற்கிறனா 2ஆ நிற்கிறனா? ஒன்றா நிற்கிறனா தெரிதா? 2ஆ தெரிஞ்சா எழுந்து ஒரு வாரத்தில் வந்துருங்க, ஒன்றா ஆயிடுவேன். நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. கவனத்தை இங்கே செலுத்துங்கள். ஒரு வார்த்தை விடக்கூடாது. அப்படியே அப்சர்வ் பண்ணி ஏற்றுக்கொள்ளணும். நீங்கள் அப்படிதான் ஏற்றுக்கொள்றீங்க, நல்லா தெரியுது. நித்திய நிந்தை, கீர்த்தி, நித்திய கீர்த்தி, நித்திய வழி, நித்திய விருந்து, நித்திய வீடு, நித்திய பிதா, நித்திய கண்மலை, நித்திய ஜுவாலை, நித்திய கிருபை, அடையாளம், நித்திய நாமம், நித்திய வாசி, நித்திய மாட்சிமை, நித்திய வெளிச்சம், நித்திய ராஜா, நித்திய வனாந்தரம். இப்படி கூட இருக்குது. அதனால தான் குறிச்சிடுவோம். நித்திய பாடிடம், நித்திய ராஜ்யம், நித்திய கர்த்தத்துவம், நித்திய நீதி, விவாகம். பாருங்க, பரலோகம் வரைக்கும் கொண்டு போகுது உங்கள் குடும்ப வாழ்க்கை. ஆனால் அங்கே குடும்பம் நடத்த முடியாது. என்ன சந்தோஷம் இல்லையா? ஐயா சிரிக்கிறார் பாருங்க. ஐயா கணவன் மனைவி 2 பேரும் பரலோகம் போனாலும் அங்கே வந்து கணவன் மனைவியாக வாழ முடியாது. அல்லேலூயா. மகிழ்ச்சியா? ஆமென். புருஷன் சொன்னாராம், அன்பே பிறவைகளெல்லாம் நான் நம்புறதில்லை, ஆனால் புறஜாதி மக்கள் சொல்கிறாங்க 7 பிறவி இருக்குதுன்னு. அந்த 7 பிறவியும் நீ தான் எனக்கு மனைவியாக வரணும், நான் தான் உனக்கு புருஷனாக இருப்பேன்னா நான் பாவம் அன்பா. அப்படியா தான் சொல்லணுமா இல்லையா? ஐயோ 3ஆவது பிறவி எதிர் வீட்டு குமாருக்கு சொல்லிட்டுனேன் தான் திமிர் இல்லை அது. அதுனா நினச்சிக்கிச்சு 3ஆவது பிறவி 3 மாதம் கழிச்சுன்னு. அப்படியெல்லாம் சொல்லவே கூடாது. மனைவியை பார்த்து சிரிப்பு வருதோ இல்லையோ, சிரிச்சிருங்க. அங்கே பண்ணுறது சிலது கோபமாக தான் இருக்கும். பவுல் எழுதுறாரு, கசந்து கொள்ளாதீர்கள். அப்போ கசந்து கொள்ளும் அளவுக்கு ஒரு மனைவி நடக்க சொல்ல மாட்டீங்களா? முடியாதியா? அப்படியெல்லாம் விட முடியாது. விட முடியும் ஆண்டவரால. உங்களை நீங்கள் பரலோகம் உங்கள் மனைவியை வச்சு தான் ஆண்டவர் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போறாருன்னு தெரியுமா?
ஐயோ ஐயா மூஞ்சில் அசடு வழிதியா. நான் விசுவாசி. என் குற்றத்தை உணர்த்துறது என் வேற யாருக்கும் தெரியாது. என் பொய்ஸ் என் மனைவிக்கு தான் தெரியும். கரெக்டா? நல்லா தான் பண்ணீங்க, அந்த இடத்துல அப்படி சொல்லிடக்கூடாது. அப்படி அம்மா சரி அடுத்த முறை மாற்றிக்கிறேன் அப்படி ஒத்துக்கணும். நீ தான் பெரிய சீனியரா? சொல்லவே கூடாது. சீனியர் உங்கள் மனைவி தான். கரெக்டா? வீட்டுக்கு போய் சிரிக்கணும்யா. இன்னைக்கு நாங்கள் வந்ததுக்கு அடையாளம் வீட்டுக்கு போய் நல்லா சந்தோஷமாக மனைவி பிள்ளைகள் நல்லா சாப்பிட்டு சிரிக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கும். அதுக்காக குடும்பத்தோடு சினிமாவுக்கு போயிடக்கூடாது. இங்கே ஜபத்துக்கு வர சொல்லிக்கிறாரு பாஸ்டர், அதை செய்யுங்க. அம்மா சொன்னாங்க ஆத்மாக்களுக்காக. அந்த காலத்தில் பாலியல் பெண்களுக்கு மட்டும், இப்போ ஆண்களுக்கு கூட பிரச்சனை. ஆண்களுக்கு கூட பிரச்சனை பாலியல். எங்களுக்கும் கருப்பு மானம் ஏனம் இருக்குதா இல்லையா? யோசிக்கணும். ரொம்ப மோசம் ஐயா. குழந்தை என்னையா செஞ்சது? குழந்தைகளை கெடுத்து நாசமாக்குறான் மனிதனா. உடம்பெல்லாம் வேதனையா இருக்குது. காலம் எப்படி எப்படி இருக்கு. நம்ம தான் என் திறப்பில் நிற்கணும். விசுவாசியே திறப்பில் நிற்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ திறப்பில் நின்று கதறி அழுது தேசத்திற்காக ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறீர்களோ அவ்வளவா அங்கே வாழ்க்கை சந்தோஷமா ஆண்டவர் வச்சிருப்பார். சரி, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். பழைய ஏற்பாட்டில் உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் நன்மைகள், உலகத்தின் ஆசீர்வாதங்கள் இல்லையா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, ஆண்டவரே சொன்னார் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நீ அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். அதே போல சத்துருக்கள் நெருங்கி வரும்பொழுது இஸ்ரவேலர் எதிரிகளை மேற்கொண்டு எத்தனை பேரை வெட்டி வீழ்த்துறாங்களோ அது வெற்றி வாழ்க்கை. அப்படி கொண்டு போனார் பழைய ஏற்பாடு. இயேசு வந்தார், புதிய ஒரு ஏற்பாட்டை கொண்டு வந்தார். ஒரு அகிம்சா வாழ்க்கை கொண்டு வந்தார். ஒரு மன்னிக்கிற வாழ்க்கை கொண்டு வந்தார். பழிக்கு பழி வாங்காத, கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு அதெல்லாம் வேண்டாம். அது பழைய ஏற்பாடு. நான் என் ஜீவனையே கொடுக்கறதுனால நீங்களும் உங்கள் ஜீவனை கொடுங்க, பொறுத்து கொள்ளுங்கள். கன்னத்தில் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டுங்கள், மன்னியுங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கொலை செய்துங்கள், வெட்டி வீழ்த்துங்கள், பரவாயில்லை, அப்படியெல்லாம் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வாருங்க, யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பாருங்க. 1 யோவான் 3:15 பழைய ஏற்பாட்டு வார்த்தை இங்கே ஒத்து வராது. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகன், அவனுக்குள் நித்திய ஜீவன் இல்லை. நித்திய ஜீவன் இல்லை. ஐயா ஸ்தோத்திரம் ஐயா, பிரைஸ் லார்ட் ஐயா, பாஸ்டர் ஐயா அப்படி சொல்லிட்டு இன்னொருத்தர் கிட்ட போய் அதே பாஸ்டர் ஐயா ஆபிரகாம் ஐயா ஒரு குறை சொல்றேன்னு வச்சுங்க, பரிசுத்த ஆவி என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போறாருன்னு அர்த்தம். விட்டு கொடுக்க கூடாது. குறைகள் இருக்கலாம். உங்க சொந்த அப்பா அம்மா தப்பு செய்தா ஊரெல்லாம் போய் சொல்லுவீங்களா? அது போலதான் நம்ம ஆவிக்குரிய அப்பா அம்மா. ஜெபம் பண்ணுங்க. அவர்களும் மனிதர்களே, அவர்களுக்கும் துக்கம் உண்டு, வேதனை உண்டு. அது எல்லாத்தையும் அடக்கி வச்சுக்கிட்டு தான் சிரித்து மகிழ்ச்சியோடு திருச்சபை நடத்துகிறார்கள், பேசுகிறார்கள். ஜெபிக்கிறீங்களா? உங்களை சத்தியத்தில் நடத்துகிறவர்கள் துக்கத்தோடு ஊழியம் செய்யாதபடி மகிழ்ச்சியோடு ஊழியம் செய்யும்படியாக அவர்களுக்கு அடங்கி இருங்கள். Hebrews 13:17 ஐ திங்க். துக்கத்தோடு ஊழியம் செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாது. கவனிங்க, லிசன் வெரி கேர்ஃபுல். எந்த விசுவாசியை குறித்து போதகர், உங்கள் சொந்த போதகர் உள்ளம் வேதனைப்படுகிறதோ அது அந்த விசுவாசிக்கு நல்லதல்ல. வசனம் இருக்கு. அப்பான்னா அப்பா தான், ஆவிக்குரிய அப்பான்னா அப்பா தான், சுவிசேஷத்தினால் பெற்றெடுத்த அப்பா. அதனால தான் இங்கே வந்து எல்லாம் சபையில் திருச்சபையில் உட்காந்துருக்கு. முடியாது, அவர் எப்படி எங்கே பண்ணாலும் நான் சொல்கிற பிரசங்கம் தான். யோசிக்கணும். ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தர் கிரியை செய்வார். அப்படி இருந்தா அதுதான் உண்மையான விசுவாசிக்கு அழகு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். குறை இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் இயேசு ஒருவர் மட்டுமே குறை இல்லாதவர். இந்த குறைகளின் மத்தியிலே மகிழ்ச்சியாக, திருப்தியாக, சமாதானமாக வாழறமே, அதுதான் பரிசுத்த வாழ்க்கை. குறைகளை மன்னிக்கணும். உங்கள் மனைவியோ அல்லது உங்கள் கணவரோ போன 4 மாதத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு தப்பு செய்துட்டாருன்னா அதை இப்போ சொல்லி காட்டினால் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் அல்ல. இயேசு காலையில் சிலுவையில் அறையப்பட போறாரு. அன்னைக்கு ராத்திரி எல்லாம் ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கல, தூங்க விடல. அந்த சட்டம். ராத்திரி ஃபுல்லா 6 பேர் நியாயம் விசாரிக்கிறாங்க. அண்ணா, காய்பா, அப்புறம் ஒரு டீம்
சனகரிப் சீம், ஆரியர் சங்கம்னு பேர் அதுக்கு. அப்புறம் பிலாத்து, ஏரோது, மீண்டும் திரும்ப பிலாத்து. 6வது முறை அவ்வளோ பேர் விசாரணை பண்ணி கடைசியில் என்ன முடிவு? சிலுவை மரண தண்டனைக்கு ஒப்பு கொடுத்துட்டான் பிலாத்து. சிலுவையில் தொங்குறாரு. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். உலகமே வியந்து கொண்டிருக்கிற இந்த ஒரு வார்த்தைக்காக ஒரு மனிதன் இப்படி சொல்ல முடியுமா? மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். இன்னைக்கு வரைக்கும் அந்த வார்த்தையை வச்சு எவ்வளோ பிரசங்கம் மன்னிக்கிறீங்களாமா? அடுத்தவங்களை மன்னிச்சிருக்கிறீங்களா? திருச்சபைக்கு வர்றவங்க சொந்த விசுவாசியையே மன்னித்திருக்கிறீர்களா? ஆராதனை முடிந்து அவர்களை பார்த்து பேசுகிறீர்களா? கண்ணு முன்னாடி இருக்கிற சகோதரி கிட்ட, கண்ணு முன்னாடி இருக்கிற சகோதரர்கிட்ட அன்பு கூறாமல் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவாய்? அன்பு, மன்னிச்சிரு மன்னிச்சிரு மன்னிச்சிரு. அப்போதான் நித்திய ஜீவனுக்குள் நீங்கள் பிரவேசிக்க முடியும். 2 கொரிந்தியர் 5:1, பூமிக்குரிய கூடாரமாகி நம்முடைய வீடு அழிந்து போனாலும் கைவேலை அல்லாத நித்திய வீடு நமக்கு காத்திருக்கிறது. நம்முடைய சிந்தனை பரலோகத்தில் இருக்க வேண்டும். உலகத்தையே பார்க்க கூடாது. பணம் குறைஞ்சிச்சு, பர்ஸில் பணம் இல்லை, அவர்கிட்ட இருக்குது, ஏற்ற நேரத்தில் கொடுப்பார். கொடுப்பாரியா? விசுவாசிக்கிறீங்களா? தேவைகளை சந்திப்பார். ஒருவனுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. அங்க வந்துடணும். ஆண்டவருக்கு தெரியும் எப்பப்போ எவ்வளவு கொடுக்கணும்னு. அரசியல்ல பாத்துக்கிறீங்களா? அரசியல் மனிதர்கள் 20 கோடி, 600 கோடி, 800 கோடி. அட பாவீங்களா, எனக்கு 1 கோடி கிடைக்கல இது வரைக்கும். நான் இருக்கிறது தெரு கோடி. பாஸ்டர் கிட்ட 1 கோடி இருக்குதா? 1 கோடி. அவர் ஸ்லாங்கா சொல்றாரு. ஏன்னா ஆவிக்குரிய சாலமன் பாப்பையா. ஆண்டவர் சொல்றாரு, அப்படியெல்லாம் முடியாது மகனே. நான் நினைச்சா உனக்கு 50 கோடி கூட கொடுக்க முடியும். எதுக்கு உனக்கு? ஊழியத்துக்கு நீ போக மாட்ட, சாப்பிட்டு தூங்கின இருப்ப. எதுக்கு? இப்படி இந்த பாதையிலே கொண்டு போனால்தான் நீ உருப்படியா ஊழியம் செய்வ. 1 கோடியா? அதுல கால் பாங்க கொடுத்தா போதாதா? தலை எங்க கால் எங்க புரியாது. வீட்டில் சாப்பிட்டு தூங்கின இருப்ப. அப்புறம் அப்படியே எல்லா வியாதியும் வரும், சீக்கிரம் செத்து போயிடுவேன். எதுக்கு? நீ ரொம்ப நாளாக இருக்கணும்னு எனக்கு ஆசை. அதனால தான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேன். அதில் திருப்தியாக சந்தோஷமா இரு, அது போதும். அல்லது சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமாம். யார் உண்மையான பணக்காரன்? சுகமா இருக்கிறானே, 68 வயசுல இங்கே நின்று பேசுறானே பிரதர் பால், அவன் தான் பணக்காரன். இப்போ ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன். ஜான் பாலாஜி பவுல் எனும் நான் சரியான நேரத்தில் முடிப்பேன். இப்ப நீதிமொழிகள் முடிக்கிறதுக்கு முன்னாடி நீதிமொழிகள் 30, 7, 8, 9 இங்க தான் நம்ம கிளைமேக்ஸ் வரோம். நித்திய ஜீவன் மட்டும் தானா? அப்ப உலகத்தில் நமக்கு ஆசீர்வாதம் இல்லையா? இருக்கிறது. சங்கீதம் 49, 11, 12 தங்கள் வீடு ஐயோ நித்திய காலமா இருக்குன்னு சொல்லி அவங்க வாசஸ்தலங்களுக்கு பேரெல்லாம் வச்சு என்ன நரகத்தை பற்றி, பரலோகத்தை பற்றி, இயேசு வருகை பற்றி அறிவில்லாம அப்படி இருப்பாங்களாம். அப்படியா பட்டவங்களுக்கு ஐயோ. அந்த வசனத்தை படிச்சு பாருங்க அப்புறம். ஆனா இயேசு சொல்லிட்டாரியா, நம்மளுக்கு கஷ்டம் இல்லாத அவருடைய வார்த்தைகள் கடினமானவைகள் அல்லவே. முதலாவது தேவனுடைய மத்தேயு 6:33 பேலன்ஸ் பண்றாரு பாருங்க. மகனே மகளே, நித்திய ஜீவனை கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு உலகத்துல உன்னை எளியவனா அல்லது பிச்சைக்காரனை போல நான் விட மாட்டேன். Seek first of all the kingdom of God, then all will be provided unto you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடு, பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட. இவைகள் எல்லாம் தான் உலக பிரகாரமான நன்மைகள். நல்ல வேலை, வீடு, மனைவி, மக்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதம், ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு பணம் தேவைதான். ஆனால் பணமே வாழ்க்கை அல்ல. வாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும், தாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பணம் இருக்கும் பொழுது மட்டும் மகிழ்ச்சி, அல்லேலியா ஸ்தோத்திரம். பணம் இல்லாதப்போ மனசில் ஒரு சோகம் வரவே கூடாது. அது நமக்கு நித்திய ஜீவன் அல்ல. இங்க சொல்றாரு பாருங்க இயேசு கிறிஸ்து, நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடு மகனே மகளே, கடைசி வரைக்கும் அதை விட்டுறாத, பரிசுத்தத்தை கடைபிடி.
உன் சிந்தனையும் உன் நினைவும் சொல்லும் செயலும் உன் அந்தரங்க வாழ்க்கையும் பரிசுத்தமாக இருக்குமானால் உலக பிரகாரமான உன்னுடைய வாழ்க்கையும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் தேவைகளை அன்றாடம் சந்திப்பேன். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. கடன்காரனா கர்த்தர் உங்களை வைக்க மாட்டான்னு அவர் வாக்கு பண்ணிட்டாருன்னா பண்ணிட்டாரு. கடன் கொடுப்பாய், நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய். அதுக்கு தான் நீங்கள் ஜெபம் பண்ணணுமே தவிர அவங்க கிட்ட 10,000 ரூபாய் கேட்க போகிறேன் கடன், அவர் உள்ளத்தில் வேணா நீ கர்த்தர்கிட்ட கேளுயா, கடனே கேட்காத, கர்த்தர்கிட்ட உரிமையோட கேளு, அவர் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அங்கே தான் அவங்க விசுவாசம் இருக்குது. நம்ம வீணா அனாவசியமா கர்த்தருக்கு சித்தமில்லாத கேட்டால் டவுட்டு. இது கர்த்தருக்கு சித்தம் என்று தெரிந்து இந்த தேவாலயத்தை கட்டி முடிக்க வேண்டும். இது கர்த்தருக்கு சித்தம். கர்த்தர் தேவைகளை சந்தித்தார். அதுபோல பிரயோஜனமான காரியம் பிள்ளைகளுடைய திருமணம். கர்த்தர்கிட்ட கேளுங்கம்மா, ஐயா எப்போ பொண்ணு பிறந்துச்சோ அப்பவே பிக்சட் டெபாசிட். பொண்ணு அப்போதான் பிறந்திருக்குது. எவ்வளோ கேட்பானுங்களோ நீங்களே அந்த முடிவுக்கு வந்துடுறீங்க. ஒரு அம்மா ரொம்ப சோகம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், தோத்துறோம் வாங்க. அதுக்கப்புறம் நான் பேச முடியுமா? மலேசியாவில் அப்ப கபார், மலாய் பாஷை. அப்ப கபார்னா எப்படி இருக்கிறீங்க? கபார் பாய், நல்லா இருக்கிறேன். ஒரு சிலரை கேட்போம் மலேசியாவுக்கு போனால் அவங்க பாஷையில் அப்ப கபார் பாய் என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டில் எப்படி சொல்லுவாங்க அதே தாங்க, அது இருக்கிறேன்னு அதான் பாய், அதே தான். அது மாதிரி ஒரு அம்மா, வாங்க உக்காருங்க, என்னம்மா டல்லா இருக்கிறீங்க சொல்லுங்க, நான் ஜெபிக்கிறேன். தேவ மனிதனாய் கர்த்தரின் ஜெபங்களை கேட்டு அற்புதங்களை செய்கிறார். உங்க பிரச்சனை என்ன? ஜெபிக்கிறேன் சொல்லுங்கள். பிரதர், இந்த காலத்தில் வரதட்சணை வாங்காது யாரு வரானுங்க? என் பொண்ணுக்கு வரதட்சணை வாங்காத ஒரு மாப்பிள்ளை வருவானா? யோசனை பண்ண. அப்படியே நான் அழுதுட்டேன். அப்படியா? கால் யுவர் டாட்டர், ஐ வாண்ட் டு பிளஸ் அண்ட் ப்ரே ஃபார். உங்க மகளை கூப்பிடுங்க, நான் ஜெபம் பண்றேன். மாப்பிள்ளை வரதட்சணை வாங்காத ஒரு மாப்பிள்ளை வரணும், நான் ஜெபம் பண்ணிட்டு போறேன். கூப்பிடுங்க வாங்க மனம், உங்க பொண்ணை கூப்பிடுங்கண்ணே. பொண்ணு பிறந்து 3 மாசம் ஆகுது, தொட்டில் தூயின்னு இருக்கிறான்னாங்க. அம்மா கல்யாணம் ஆக போகிற பொண்ணை கூப்பிடுமான்னு. அதான் பிரதர், கல்யாணம் ஆக போகிற பொண்ணு இப்போ 3 மாதம். பரிசுத்தாய் பெற்ற பாஸ்டர் ஊழியக்காரு கோவம் வரக்கூடாதுன்றீங்க நீங்களே. இதுக்கு வருமா வராத? இப்படி விதண்டாவாதம் பண்ணால் பிரபு பாஸ்டர் கோவம் வருமா வராத? நாங்கள் 2 பேரும் பொண்ணா ஆகிட்டோம் கோபத்தில். ரெக்கமெண்டேஷன். ஏம்மா அது வளர்ந்து படித்து முடித்து அதுக்கு வேலை கிடச்சி கல்யாணம் எப்போ ஆக போகுது அதை நினச்சா இப்போத்துலேருந்து அழுதுன்னு இருக்கிறீங்க. என்னம்மா விசுவாசி நீங்கள் அப்படின்னு. என்ன பண்ணுறது? அது பாரம், மனபாரம். ஜெபம் பண்ணிட்டு போனேன். எதுக்கா? அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு தான். அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கு. வீணான பாரம், எதிர்கால பயம், பாரம் கர்த்தர் பார்த்து கொள்வார். என் மகளுக்கு கல்யாணம் பண்ணோம், என் மகனுக்கு கல்யாணம் பண்ணோம். நாங்கள் ஒன்றும் அமௌண்ட்டை கையில் வச்சுக்கிட்டு எத்தனை லட்சம் அப்படின்னு நாங்கள் அப்படி ஒன்றும் சுவிசேஷகர், சிம்பிள் எவாஞ்சலிஸ்ட், எந்த லிஸ்ட்லையும் இல்லாத எவாஞ்சலிஸ்ட்டு. கர்த்தர் அற்புதமாக நடத்தினாரா இல்லையா? இந்த பொண்ணு பிள்ளை வந்துக்கிறாங்க பாரு, பேசுங்க. அவருடைய ஆவிக்குரிய மகனை கொடுத்தாருன்னு சொன்னார்ல, பார்த்து பேசுங்க. அவ்வளோ அருமையாக அந்த மகன் எங்கள் வீட்டில் வந்து இருக்கிற இடமே தெரிலையா, தேட வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ அருமையான மகளை கொடுத்துருக்குறேன். மாமனாருக்கு என்ன கொடுத்தா அவர் சுகமாக இருப்பார். ஐயா என் 128வது வயசில் சாகணும்னு அது எனக்கு என்னமோ கொடுத்துனே இருக்குது அப்பப்போ. ரியலி ஐ அப்ரிஷியேட். யார் வந்தாலும் அவங்களும் சொல்லிட்டு போகிறாங்க, நாங்களும் சந்தோஷப்படுறோம். அது மாதிரி பிள்ளைகளை வளர்த்து உண்மையாகவே அவங்கள பெற்றெடுத்த அப்பா அம்மாவுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய பெற்றோருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாதிரி வாலிப பிள்ளைகள் எந்த மாப்பிள்ளைக்கு உங்களை கட்டி கொடுத்தாலும் இப்போ இல்லை, அவசரப்பட்டுறாதீங்க, நல்ல பேர் எடுக்கணும். புரியுதுங்களா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சபைக்கும் சமுதாயத்துக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கிற ஒரு 2 நிமிஷம். நீதிமொழிகள் 30, 7, 8, 9 இங்கே தான் பேலன்ஸ் பண்ணுறாரு பக்தன். பொதுவாக நீதிமொழிகளை எழுதியது யார் என்று கேட்டால் சாலமோன் என்று சொல்லுவீர்கள். இந்த ஒரு நீதிமொழிகள் ஆகூர் என்ற தேவ மனிதன் எழுதியது. சிங்கிள் டச்சிங், திருப்பி ரிப்பீட் பண்ண மாட்டேன், குயிக்காக போகிறேன், கவனிச்சிங்க, அப்சர்வ் பண்ணுங்கள். 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தார், மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்து. 2 மனுன்னா ஜபம், ப்ரேயர் பாயிண்ட். அதில் 1 ஏ, மாயை வேண்டாம். சொல்லுங்க எல்லாரும், மாயை வேண்டாம், பொய்யான வாழ்க்கை
வேண்டாம். சொல்லுங்க, பொய்யான. இது ரெண்டும் வேண்டான்றார். பொதுவாக மனுவில் எது வேணும்னு தான் எழுதுவாங்க. இவர் என்ன எழுதுறாரு மனுவில்? அது கவிஞராக இருப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன நீதிமொழிகள் சங்கீதம்லாம் பாடல், அதனால அவர் ஸ்லாடையாக கேட்குறாரு, என் மனுவிலே எது வேண்டாம்? எனக்கு மாயை வேண்டாம். ஹோல் வேர்ல்டு ஃபுல் ஆஃப் வேனிட்டி, ஃபுல் ஆஃப் வேனிட்டி. ஐ டோன்ட் லைக் வேனிட்டி லைஃப். அதே போல் லைஃப் டெரரிசம் இல்லாத ஒரு பாவம். இப்போ நான் பாஸ்டர்கிட்ட பொய் சொல்கிறேன்னு வச்சுங்க, அவர் பேசாமல் கேட்டுன்னு தான் இருப்பார். பொய் சொல்கிறவங்களுக்கு தான் அவங்க பொய் சொல்கிறது தெரியும், கேட்குறவங்களுக்கு தெரியாது. அதனால தான் சைலண்ட் சின். ஆனால் நரகன்றார். ஜஸ்ட் ஃபார் எ ஜோக் நெவர் ஸ்பீக் லை. குழந்தைங்கிட்ட கூட பொய் சொல்லி அவங்கள திருத்தி விடக்கூடாது, உண்மையை சொல்லி திருத்தணும். குழந்தைங்க அழுது தூ பூசிக்கார வரா எங்கே வந்துட்டான், எதுக்கு அப்படி பயமுறுத்தி தூங்க வைக்கிறீங்க? அவன் கனவுல பூசிக்காரன் மையாலுமே வந்துடுவான். வேண்டாம், தூங்கு ஒழுங்கா, காலையில் எழுந்துக்கணும். ஐஸுக்கு அழுதுங்களா? வேண்டாம், தெளிவாக சொல்லு, வேண்டாம். அவன் என்ன வேணா அழட்டும், ரோட்டில் கூட உருண்டு புரண்டு அழட்டும், பரவாயில்ல. தொந்தரவு பண்ணி தாத்தா பாட்டி எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஐஸை வாங்கி கொடுத்துருவாங்க. அவன் ஐஸை சாப்பிட்டு நாளைக்கு மூக்கில் வாயில் வரும் ஐஸு. தேவையில்லை, அதுக்கு ஒரு 500 ரூபாய் ஊசி மருந்து மாத்திரைக்கு தேவையில்லாது. கண்டிஷனில் வளர்க்கணும் பசங்களை. செல்லம் எப்போ கொடுக்கணும்? சாப்பிட்றப்போ ஊட்டி விடுங்க, பரவாயில்ல. அங்கே மட்டும் கோவம் பெருசாக உருட்டி ஊட்டுறது வேணாம்மா, செத்து விடுவாங்க குழந்தைங்க. சின்னதாக ஊட்டு. யோசிக்கணும். மாயை வேண்டாம், பொய் வேண்டாம். கணவரே, உங்கள் மனைவி என்ன சொன்னாலும் நம்புறாங்கன்னு எதையாவது பொய் சொல்லி நம்ப வச்சுன்னு இருக்கக்கூடாது. அவங்க போயிடுவாங்க பரலோகத்துக்கு, நீங்கள் நரகத்துக்கு போயிடுவீங்க. நீங்கள் நினைக்கலாம் அவங்க சேரியை பிடிச்சிக்கின்னு எப்படினாலும் போயிடலாம் பரலோகம். கிடையாது. ஏசு வர்றப்போ சேரி கிடையாது, அப்படியே அங்கி ட்ரெஸ்ஸு. மறுரூபமாக்கப்படுகிறோம். முடியாது, தனித்தனியாக தான் பரலோகம் போக முடியும், தெரியுமா? மனைவி வச்சு கணவனுக்கோ கனையை வச்சு மனைவிக்கோ நியாய தீர்ப்பு கிடையாது, தனித்தனியாக தான். பயமாக இருக்குதுல்ல? இங்கே தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறுகிற அனுபவம். இதுதான் வேண்டான்றார். அப்போ அவர் என்ன கேட்குறாரு? முதல் மனுவில் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை கேட்கிறார். ரெண்டாவது மனு ரொம்ப சந்தோஷம், சுவாரஸ்யமான காரியம். டைம் இல்லை. எனக்கு பணமும் வேண்டாம், தரித்திரமும் வேண்டாம். பாருங்க 8வது வசனம் பாருங்க. எனக்கு ஐஸ்வர்யமும் வேண்டாம், தரித்திரமும் வேண்டாம். அப்ப என்ன அர்த்தம்? போதும் என்கிற சாட்டிஸ்ஃபைட் லைஃப், திருப்தியான ஒரு வாழ்க்கை. திருப்தியான ஒரு வாழ்க்கை எது இருந்தாலும் எல்லா விட்டாலும் மன ரம்யமான. பணம் வேணும்னு தானே நம்ம கேட்குறோம், இவர் வேணான்றாரு, விளக்கமும் கொடுக்குறாரு. அதை படித்து பார்த்தீங்கன்னா பணம் வேண்டான்னு சொல்ல மாட்டோம், அதை கர்த்தருக்கு பிரியமாக பயன்படுத்துவோம். அல்லேலூயா. அப்படி வாழுகிற ஒரு வாழ்க்கை. ஒரு பைசாவும் ஒரு பணமும் கர்த்தர் நமக்கு கொடுக்குற கிருபை. ஆடம்பர வாழ்க்கை வேண்டாம், இருக்கிறதுல திருப்தியாக வாழ்ந்து காட்டுங்க. எதுக்கு 2 பேர் இருக்கிறது? எதுக்கு வீட்டில் வீணா? எதுக்கு இருக்கட்டும், பரவாயில்ல. எதுக்கு? யாருக்கானா கொடுங்க, சேர்த்து வச்சு தசம்பாகம் கொடுத்துட்டு பிறகு மேற்கொண்டு கொடுக்கக்கூடாதுன்னு பைபிள் இல்லையே. ஐயா ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்தாரு, இருந்தாங்க ஐயா, ஊழியத்துக்கு எதனா செய்யுங்க ஐயா சொல்லி கொடுத்துருங்க. கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிப்பார், ஆசீர்வதிப்பார். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே பிரதான வாக்குத்தத்தம். உன்னை நான் கைவிட மாட்டேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் தேவைகளை எல்லாம் சந்திப்பேன். உலக பிரகாரமான நம்ம நன்மைகள், ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. முடிக்க மனமின்றி முடிக்கிறேன். எல்லாம் 7 மணிக்கலாமா? 7 மணி இல்லைங்க, ஒரு 2 நிமிஷம் என்னுடைய மனைவி ஒரு கோரஸ் மாதிரி ஒரு ஸ்டான்ஸை பாடி உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபம் பண்ணி முடிப்பார்கள். குயிக் இசை ப்ளீஸ். ஒரு ஸ்டான்ஸை பாடி ப்ரேயர் பண்ணி முடிச்சு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். அவர் நம்ம நேசிக்கிறபடினாலே, நம் குடும்பத்தை நேசிக்கிறபடினாலே, கணவன் மனைவி பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நம்மோடு பேசியிருக்கிறார். நாம் மாற வேண்டிய காரியங்களில் மாறி, ஆண்டவரே உடைய பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் வாழ அநேகரை நாங்கள் ஆயத்தப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் ஒப்புக் கொடுக்கலாம். கர்த்தர் நல்லவர். நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும்,
பெருமை மாறணும், என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். நான் மாறவே ஆசைப்படுகிறேன். என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே, நான் மாறவே ஆசைப்படுகிறேன். என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் உடை மாறணும், என் நடை மாறணும், என் உள்ளம் மாறணும் ஐயா உம்மை போலவே. என் உடை மாறணும், என் நடை மாறணும், என் உள்ளம் மாறணும் ஐயா உம்மை போலவே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன். என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே, நான் மாறவே ஆசைப்படுகிறேன். என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் ஜபம் மாறணும், என் துதி மாறணும், என் சுயம் சாகணும் ஐயா உம்மை போலவே. என் ஜபம் மாறணும், என் துதி மாறணும், என் சுயம் சாகணும் ஐயா உம்மை போலவே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன். என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே, நான் மாறவே ஆசைப்படுகிறேன். என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நம்ம எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை மாறணும் அப்பா. நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்திலே மாற வேண்டிய காரியங்களை நாங்கள் மாறி உமக்கு பிரியமாய் வாழ்ந்து அநேக ஆத்துமாக்களை நாங்கள் ஆதாயப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். கர்த்தர் நல்லவர், உண்மையாவே கர்த்தர் என்னோடு பேசினார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி உற்சாகமான கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான நல்ல நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே. மை துதிக்க ஆராதிக்க உமக்கு நன்றி செலுத்த உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களை கொண்டு வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சத்தியத்தை கேட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அதன்படி நடக்க எங்களை ஒவ்வொருவரை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே தொடர்ந்து உடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். யார் யார் என்னென்ன கஷ்டத்தோடு துன்பத்தோடு வேதனையோடு பாரத்தோடு வந்திருக்காங்களோ ஒவ்வொருவரும் கர்த்தர் இப்பொழுது தொடர்வீராக இயேசுவின் நாமத்திலே. ஒவ்வொரு விடுதலையை பெற்றுக்கொண்டு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு உடைய பிள்ளைகள் கடந்து செல்லும்படியாய் கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே இந்த சபையை நடத்துகிற அருமையான பாஸ்டரையா பாஸ்டர்மா குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இவர்களோடு சேர்ந்து இணைந்து ஊழியம் செய்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் அநேக புதிய புதிய ஆத்துமாக்களை ஆண்டவரே இந்த சபைக்கு கொண்டு வர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. மை துதிக்கிறோம். செய்தி கொடுத்த நம்முடைய மகனை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்துங்க. உடைய நாம மாத்திரம் எங்கள் மூலமாய் மகிமைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.